ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே ரொட்டீன் பார்த்துடலாங்களா? எப்போதுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசி மாவில் இட்லியோ தோசையோ தான் செய்வோம். பட் ஒரு சேஞ்சுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி மில்லட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது ராகி மாவு எடுத்திருந்தேன். ஸோ ராகி மாவில் தோசை ஊற்றலான்னு சொல்லி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே கரைச்சி வச்சுட்டேன். இப்போ தோசை ஊற்றுற ஸ்டேஜுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு சைடிஷாக வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைங்க, எப்போதும் போல் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அண்ட் ஸ்மால் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கிட்டு அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தாளிப்பு எப்போதும் போல் தான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் உளுந்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஸோ ரீசெண்ட் டைமில் இப்போ நான் ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து கொஞ்சம் குக்கிங் தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட தான் வந்து இந்த ராகி இன்ஸ்டன்ட் மாவு வாங்கியிருந்தோம். அவங்க வந்து இதில் இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு எல்லாமே நல்லா வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங் இல்லைங்களா, ஸோ புதுசாக ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண வேணாம், ஸோ தோசையே பண்ணிடலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி தோசை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்பைசஸ்க்காக 2 பச்சை மிளகாவும் ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு துருவிய தேங்காயும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ கருவேப்பிலையை வணக்காமல் இந்த மாதிரி ராவாக சேர்த்து நம்ம சட்னி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மெல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் சைட் பை சைட் தோசை ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை வச்சு தவா காஞ்சது நம்ம இன்ஸ்டன்ட் மாவு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, தோசை ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. இந்த மாதிரி மில்லட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறோம். நாங்கள் எப்படி வருமோன்னு யோசித்தோம். தோசை ஊற்றும் போதே அந்த ஃபோன் நல்லா இருந்துச்சு. சேர்த்தாமல் நெய் தான் ஊற்றி தோசை சுட்டுருந்தோம். ஸோ அந்த ராகி மாவு ஃப்ளேவருக்கும் அந்த நெய்க்கும் ரொம்ப நல்ல ஸ்மெல் இருந்துச்சு. அண்ட் சைட் பை சைடு நான் சட்னியும் அரைச்சிட்டேன். 2 or 3 மினிட்ஸே தோசை நல்லா குக் ஆகிருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ராகி தோசை அண்ட் தக்காளி சட்னி தான். அப்படியே லஞ்ச் ப்ரிப்ரேஷனையும் பார்த்துடலாம். லஞ்சுக்காக நான் சாப்பாடு அண்ட் கடலைப்பருப்பு சுரக்காய் போட்ட கூட்டும் பொரியலுக்காக இந்த அவரைக்காய் தான் பண்ணியிருந்தேன், சப்பட்டை அவரைக்காய். ஸோ இதே கிராமம்னா நம்ம எல்லா காயுமே வீட்டிலே எல்லாருமே வளர்த்துவாங்க. நம்ம அதுலேருந்து பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிக்கலாம். ஸோ டவுனில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்குது. இந்த அவரைக்காய் எங்கள் வீட்டில் வருஷம் போடுவாங்க. 2 days விட்டு அவ்வளோ காய் நாங்கள் பறிப்போம். பட் இதெல்லாம் நான் இங்கே கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா அவரைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி முட்டை போட்டு தான் பொரிச்சு எடுத்துருந்தோம். ஸோ ஃபைனலி ஒயிட் ரைஸு, நம்ம சுரக்காய் கடலைப்பருப்பு போட்ட கூட்டு, சைடிஷ்காக உடச்சி ஊற்றின முட்டை அவரைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா டிஷ்ஷுமே நல்லா வந்துருந்துச்சு. குயிக்காகவும் பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் சாப்பிட வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.